ஹாய்ங்க. வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். என் பையன் இன்னைக்கு வடை வேணும், வடை வேணும்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவனுக்கு லீவ் ஆக்சுவலா. சரி சுடலாமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டது உளுத்தம் பருப்பு வடை. நான் சுட்டது கடலை பருப்பு வடை. ஏன் அப்படின்னா, கடலை பருப்பு வடை செஞ்சா வடை சுட்ட மாரியும் இருக்கும், வடை குழம்பு வச்ச மாரி இருக்கும்னு சொல்லி 2 இன் 1 சொல்லி நான் நினைச்சிட்டேன். கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்பான், நான் கேட்டது இது. எனக்கு கிடைச்சது இதுன்ற மாரி அவன் கேட்டது ஒரு வடை, நான் கொடுத்தது ஒரு வடை. சரி பரவால்ல. எல்லாம் வடை தானே. வாங்க இப்ப நம்ம என் வாழ்க்கை சீரிஸோட அடுத்த பாகம் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நான் அடாப்ட் ஆயிட்டேங்க கல்யாணத்துக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் எனக்கு அரேஞ்ச் ஆகும்போது என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க என்கிட்ட, நான் வேணா பேசவா உங்க மாமா கிட்டயும் பாட்டிக்கிட்டும் பேசி பார்க்கவா, என்ன இது படிச்ச பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசவான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல இல்ல வேண்டாம், நான் அடாப்ட் ஆயிட்டேன். அவங்க பெத்தவங்களா இருந்தா பரவாயில்ல, அவங்க வளர்த்தவங்க, அவங்க சொல்றது செஞ்சாதான் அவங்க இத்தனை நாள் என்னை வளர்த்ததுக்கான அர்த்தமா இருக்கும். அதனால நீங்க யாரும் பேச வேணாம், நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி நான் ரெடி ஆயிட்டேங்க. ரெடி ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சது. எங்க வீட்டுக்கார் வந்து மாடு வச்சிருக்காருங்க. அவரோட தொழில் வந்து பால் வியாபாரம். அவர் 8th முடிச்சிருக்காருங்க. ஆனா என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் 12th முடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. சரி அது ஒரு விஷயம் இல்ல. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த பெரிய பெரிய பாதிப்பான விஷயங்கள்ல இது ஒரு விஷயமாவே எனக்கு தெரியலங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு காலையில எங்களை கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டாங்க. அந்த ஸ்கூல்ல எங்க மாமியார் அங்கதான் இருக்காங்க. எங்க மாமியாரும் எங்க வீட்டுக்காரும் அந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க. எங்க மாமனார் அந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சதுனால எங்க மாமியாருக்கு அந்த ஸ்கூல்லயே ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்க மாமியார் கல்யாணம் ஆகி வந்ததே அந்த ஸ்கூல் தானா. இவர் கூட இருப்பாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல இவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாருங்க. எங்க போனாரு எது போனாருலாம் எனக்கு தெரியாது. நான் அந்த கூரை புடவையோடையும் அந்த அந்த இது ஜடை வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஜடையோடையும் அந்த ஸ்கூல் கிரவுண்டே சுத்தி சுத்தி வர. அன்னைக்கு லீவ் போல ஸ்கூல். எனக்கு என்ன டே எல்லாம் என்னன்னு தெரியல, எதுக்கு லீவுன்னு தெரியல. அன்னைக்கு லீவ் போல. கிளாஸ் ரூமா சுத்தி வரேன். அந்த பெஞ்ச் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு எழுந்துட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. நான் அப்படியே சுத்தி சுத்தி கிரவுண்டை சுத்தி சுத்தி வரேன். அப்பயே எனக்கு யோசனை எங்கெங்கெல்லாம் போச்சு. ஏன்னா நம்ம கூட மாப்பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். பட் எனக்கு அது சீரியஸா தெரியல. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா எங்க வீட்டுக்கார சொந்தம் தாங்க. எங்க அம்மாவுக்கு பெரியம்மா பையன், சொந்த பெரியம்மா பையன். எங்க பாட்டியோட அக்காவோட பையன். வெளியாலாம் கிடையாதுங்க. அதனால அவங்க ஃபேமிலியை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஸோ எங்க 2 பேருக்குமே பொதுவான சொந்தம் தாங்க. அதனால எனக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் புது இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற பதட்டம்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் நான் பார்த்த பெரியம்மா, மாமா, சித்தப்பா, சித்தி, என் நாத்தனார்லாம் எனக்கு சித்தி தான் வேணும். அதனால எனக்கு அந்த பதட்டம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம புது சொந்தத்துக்கு வந்திருக்கோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னன்னா, எனக்கு படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் தான். மத்தபடி இவரை கட்டிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாதுங்க. கொஞ்ச நாள் அந்த ஸ்கூல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரே ஒரு தெரு தள்ளி ஒரு வீடு பார்த்தாருங்க. பார்த்துட்டு நாங்க தனியா குடி போனோங்க. பல கனவுகளோட குடி போறேங்க நானு. கல்யாணம் ஆகி ஒரு 18 வயசு பொண்ணு. என்னென்னலாம் யோசிச்சா வந்திருப்பா. நான் பல கனவுகளோட எங்க புது வீட்டுக்கு போறேங்க. ஒரே சந்தோஷம் எனக்கு. நம்ம வாழ்க்கையில ரொம்ப இன்டிமெசியான உறவு அப்படின்னா அம்மா தாங்க. பொண்ணுங்களுக்கு மெயினா அம்மா தாங்க. எனக்கு அந்த மெயினான உறவே இல்ல. 2 வயசுல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுனால, எனக்கு எனக்கு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப இன்டிமெசி. அவரு தான் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு நெனப்போட வந்தேங்க. அவர் காலையில நான் ஏஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து பாருங்க. 6 மணிக்கோ என்னவோ எந்திச்சு போயிடுவாரு. ஏந்திச்சு வேலைக்கு போனாருன்னா, அதாவது பால் வியாபாரத்துக்கு போனாருன்னா, மத்தியானம் சாப்பிடறதுக்கு வருவாரு. 2 மணிக்கோ, இல்ல 1 மணிக்கோ, இல்ல 3 மணிக்கோ, அந்த மாரி வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு, மறுபடியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கோ, 7 மணிக்கோ போனாருன்னா, நைட்டு 11 மணிக்கு 10:30, 11 மணிக்கு அந்த மாரி தாங்க வருவாரு. இதான் அவரோட ரொட்டீன். எங்க மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தப்போ, அப்போ 1, 2 பழம் கூட்டிட்டு போயிருந்தாரு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்துட்ட பிறகு, அதாவது புகுந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு, பார்க்கோ, பீச்சோ, படமோ எங்கேயுமே நாங்க போனதில்லங்க. நானும் அவரு கேட்டது கிடையாது. ஏன் அப்டின்னா, காலைல ஓடுறாரு, நைட்டு 10 மணிக்கு 10:30, 11 மணிக்கெல்லாம் வராரு. இதான் அவரோட டியூட்டி ஆயிப்போச்சு. நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம அடாப்ட் ஆயிப்போம் அப்டின்னு சொல்லி, நான் தனியாவே இருப்பேங்க. நைட் அவரு வர வரைக்கும் முழிச்சுட்டு இருப்பேன். 11 மணி ஆனாலும் முழிச்சுட்டு இருப்பேன். தனியாவே இருப்பேன். எனக்கு இது ரொட்டீன் ஆயிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப நான் இருக்கேன் இல்லையா, அந்த வீடு. அத விட்டா அமாவாசை, கிருத்திகை, தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே, எல்லா விசேஷத்துக்கும் அந்த ஸ்கூலுக்கு போயிடுவேங்க. அந்த ஸ்கூல்ல நான் சொன்னேன் இல்லையா, எங்க மாமியார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அங்க போயிடுங்க. இங்க வீட பூட்டிட்டு ஃபுல்லா அங்க தாங்க போயிடுவேன். அங்க விட்டா இங்க, இங்க விட்டா அங்க. இத விட்டா எப்பயாவது எங்க மாமா வீட்டுக்கு நடுவுல போயிட்டு வரேங்க. இப்படிதாங்க சுழண்டு சுழண்டு போச்சு என் லைஃப். இதுக்கு நடுவுல தான் ஒரு விஷயம் நடந்தது. எங்க மாமா என் கல்யாணத்துக்கு நகை போட்டாரு இல்லையா, அதுல ஒரு பெரிய நகை இருக்குங்க. 5 சவரமோ என்னவோ தெரியல எனக்கு. கல்யாணம் ஆகி வந்த கொஞ்ச நாள்லயே அந்த நகைய காணோங்க வீட்ல. நான் பாக்குறப்ப அந்த நகை இல்ல. எனக்கா ஒரே ஷாக்கு. என்னடா இல்லன்னு ஃபுல்லா பீரோலாம் தள்ளி போட்டு ஃபுல்லா தேடி கீடி பார்த்தா இல்ல.
இவரு வராரு வீட்டுக்கு. இவரு வந்தோனே நான் சும்மா கேஷுவலா தற்செயலா தான் கேட்டேன். "என்ன இது நகை இந்த மாரி இல்ல. என்ன நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா நான் தான் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? எனக்கு ஒரு விஷயம் பணம் தேவைப்படுது. நான் எடுத்துட்டு போனேன். நான் சீக்கிரமா மீட்டு குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், "இப்ப அது பிரச்சனை கிடையாது. நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எடுத்துட்டு போயிட்ட? நான் காலையிலேருந்து எந்த வேலையுமே செய்யாம 5 சவரன் நகைன்றது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு போட்டதே மொத்தமே 10 சவரன் தாங்க. அதுல அந்த நெக்லஸ் மட்டுமே 5½ சவரங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சுனால, ஃபுல்லா தேடி டென்ஷன் ஆயி, எனக்கு என்ன வருதுன்னா, "ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல? என்கிட்ட கேட்காம நீ எப்படி வீட்ல இருந்து தெரியாம எடுத்துட்டு போவ?" அப்படின்றதுல நான் கேட்டேங்க. அதுக்கு அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. "இந்தா இப்போ உனக்கு நகை தானே வேணும். நான் மூட்டு வந்து குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்லி அப்ப ஸ்டார்ட் ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இது. கொஞ்சம் மாசத்துலயே இது. எனக்கு என்னன்னா, நகை இவரு எடுத்துட்டு போனதோ, இல்ல நகை வந்து வெளிய போறதோ, வைக்கிறதோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லங்க. அதெல்லாம் செகண்டரி. நகை வீட்டுக்கு தெரியாம ஒரு வீட்ல பொண்டாட்டி கிட்ட சொல்லாம எடுத்துட்டு போய் வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பண பிரச்சனை என்ன அப்படி வந்துச்சு? அதுவும் எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம அப்படின்ற ஒரு தாட்டு. மைண்ட் எங்கெங்கேயோ யோசிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள்ல தெரிய வந்தது, இவரு கல்யாணத்துக்கே வந்து ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. இவரு கல்யாணம் இவங்க வீட்ல பண்ணல. கல்யாணம் இவங்க வீட்டு செலவு கிடையாது. கல்யாணம் நாங்க தான் பண்ணோம். அதாவது எங்க மாமா தான் பண்ணி வச்சாரு. அந்த செலவும் இவருக்கு இல்ல. எனக்கு நான் அந்த பொண்ணுக்கு ஈடு கட்டுறதுக்கு நகை போடுவாங்கல்ல, அந்த மாரி நகைய இவங்க எதுவும் எனக்கு போடல. பொண்ணுக்கு நகை போட்டு கூட்டிட்டு வரல. கால் சவரன் கூட எதுவுமே போடல இவங்க. அப்ப எதுக்கு இவரு பணம் தேவைப்படுதுன்னா, இவரோட கல்யாண செலவுக்கு இவரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கல்யாண செலவுக்கு இவரு நகைக்கு ஐ மீன் பணம் வந்து வெளிய கடன் வாங்கியிருக்காரு. 50,000 வாங்கியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க மூலியமா கேள்விப்பட்டேன். அப்பதான் நான் ஷாக் ஆனேன். ஐய்யய்யோ! அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா போது அப்படின்னு சொல்லி, என்ன பிரச்சனை அவருன்னு இவர்ட்ட நான் கேட்டப்போ, இவரு என்கிட்ட எதுவுமே "உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்ற ஒரே வார்த்தை. தயவு செஞ்சு சொல்றேங்க. எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் 10 வருஷம் ஜெனரேஷன் கேப். 10 வருஷம் வித்தியாசம். எனக்கு 18 அவருக்கு 28. பொண்ணுங்கள 10 வருஷம் வித்தியாசத்துலயோ, இல்ல அதுக்கு மேலயோ தயவு செஞ்சு பொண்ணுங்கள கட்டி குடுக்காதீங்க. இப்பத்த ஜெனரேஷன் தெளிவா இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். மேக்ஸிமம் 5 வருஷங்க. அதுக்கு மேல குடுக்காதீங்க. நம்மளோட தாட் ப்ராசஸ் வேற மாரி இருக்கும். அவங்களோடது வேற மாரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு நான் அத ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இப்படிதாங்க எங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் பிரளயம் ஸ்டார்ட் ஆச்சு. உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு நான் கேட்டப்போ, என்கிட்ட உட்காந்து, "எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு. நான் இப்படி இருக்கேன். நான் அப்படி இருக்கேன்." அப்படின்னு இவரு என்கிட்ட சொல்லியிருந்தா, இன்னைக்கு எங்க லைஃப் எப்படி மாறிருக்குன்னு என்னால சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு நாங்க வேற லெவல்ல இருந்துப்போங்க. ஆனா, அந்த எங்க வீட்டுக்காரோட ஈகோயிஸ்டிக் பிஹேவியர்னால, எங்களுக்கு அன்னையிலருந்து தொடங்குச்சுங்க. அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த 7:30 சனின்னு சொல்லுவாங்கல்ல, அன்னையிலருந்து எங்களுக்கு தொடங்குச்சுங்க. நான் போய் போய் மறுபடியும் இவர்ட்ட நிப்பேன். "நீ என்ன வியாபாரம் பண்ற? சொல்லு. கணக்கு வழக்குலாம் நான் பார்க்குறேன். என்கிட்ட குடு. நான் பார்த்து உனக்கு சொல்றேன். எவ்வளோ பால் ஊத்துற? எவ்வளோ வாங்குற? எத்தன வாடிக்கை குடுக்குற?" வாடிக்கைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குடுக்குறது. இதெல்லாம் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேங்க. அவருக்கு என்னன்னா, யாராவது கொண்டு வந்து குடுப்பாங்களா நமக்கு? இல்ல உன்னால எனக்கு எதனா பிரயோஜனமா? உன் மாமன் எடுத்து குடுப்பானா? உன் அப்பா எடுத்து குடுப்பானா? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தாங்க. அப்போ நான் சொல்லுவேன், "நீ தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கின? வெளி ஆளா என்ன? சொந்தம் தானே? எனக்கு யாரும் கிடையாது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, சொந்தம் இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, யாரும் இல்லன்னு தெரிஞ்சு தானே கட்டிக்கிட்ட. அப்புறம் நான் எங்க போய் எடுத்துட்டு வந்து குடுக்க முடியும்? நீ வந்து தட்டி போட்டா திருப்பி போட கூட உனக்கு வழி இல்ல. நீ எதுக்கு வந்து கேட்கற? உனக்கு என்ன தெரியும்?" இதே மாரி பேசி பேசி என் வாய அடைச்சுருவாங்கங்க. நான் இதெல்லாம் போய் எங்க பாட்டிகிட்ட சொன்னேங்க. எங்க பாட்டி அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்துருக்காங்க. விசாரிச்சதுல, இவரு வந்து பொட்டு கடையில மாட்டுக்கு பொட்டு புண்ணாக்குலாம் வாங்குவாங்கல்ல, அதுக்கு கூட காசு குடுக்க மாட்டாருங்களாம். அது கூட கடன்ல தான் இருக்குங்களாம். நெறைய கடன் இருக்குன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் தான் எங்க பாட்டி கேள்விப்பட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அப்படியே தூக்கி வாரி போட்டுதுங்க. என்னடா நம்ம ஒண்ணு நெனச்சு வந்தோம். இங்க வந்தா வேற மாரி இருக்கே. சரி சொந்த வீடு இல்லாட்டாலும் பரவால்ல. நம்ம சம்பாரிச்சு வாங்கிக்கலாம். அந்த அந்த திறமைய நம்ம வளர்த்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நெனச்சா, இங்க முதலுக்கே மோசமா போச்சுங்க. அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசு அடுத்து என்ன பண்ணலாம்? இப்படியே போனா சரி வராதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்சம் படிச்சு தொலைச்சிருக்குமே! மூளை சும்மா விடுமா? பட்டை, மசால் பட்டை. ஆமாமா. ட்ரை பண்ணுங்க.